ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை விவகாரம் தொடர்பான வழக்கை 3வது நீதிபதி விசாரிக்க பரிந்துரை செய்யப்பட்டிருக்கின்றது. விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சையத் நிஜாமுதீன் இணைந்திருக்கிறார். சையத், இந்த வழக்கின் பின்னணி விவரம் என்ன, தற்போதைய நிலை என்ன, சொல்லுங்க. வணக்கம் மோகன். மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பாதுஷா மலையில் தர்கா உள்ளது. அந்த தர்காவில் 6 பள்ளிகள் தடை கூறி மனுதாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுக்களானது மதுரை சேர்ந்த ராமலிங்கம், பரமசிவம், கண்ணன் மற்றும் திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த அப்துல் ஜாபர் உள்ளிட்ட ஏராளமானவர் மதுரை அமர்வில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் கோவில் மிகவும் பாண்டிய மாநில காலத்தில் கட்டப்பட்டவர்களும் திருப்பரங்குன்றம் கோவில் தென்பகுதியில் அந்த ஆண்டால் மற்றும் புகையிலாம் தெரிவிக்கிறார். மேலும் 11 தீர்த்தக்குளங்கள் அமைந்துள்ளதாகவும் இந்த கோவிலுக்கு எந்த ஒரு அந்த உயிர் பயிர் செய்யக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து திருப்பரங்குன்றம் மலையில் உச்சியில் சிக்கந்தர் பாதுஷா தர்கா அமைந்துள்ளதாகவும் கடந்த ஜனவரி மாதம் சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் 6 மற்றும் கோழிகளை பலியிட்டு சமபந்தி விருந்து வழங்கப்பட்டதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமி கோவில் பக்தர்களை மனதை புண்படுத்தும் விதமாக அமைந்த இந்த திருப்பரங்குன்றம் மலையில் உயிர்நிலை பலியிடுவதற்கும் சமைத்து பரிமாறுவதும் தடை விதிக்க வேண்டும் எனவும், மேலும் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என குறிப்பிட்டுள்ளதாகவும் கருத்தம் அளித்துள்ளனர். எனவே சிக்கந்தர் மலையை என அழைக்க வேண்டும் எனவும் தடை விதிக்க வேண்டும் எனவும் ஒரு தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மற்றொரு மனுவானது திருப்பரங்குன்றம் மலையில் ஒன்றிய அரசு தொழில் துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் எனவும் ஒரு தரப்பில் அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதே போல சிக்கந்தர் மலையில் அடிப்படை வசதி செய்து தர வேண்டும் எனவும், சிக்கந்தர் பாதுஷா தர்காவில் புதுப்பிக்கும் பணிகளை காவல்துறை தொந்தரவு செய்யக்கூடாது எனவும், மேலும் அங்கு வழிபாடு செல்லவும் இஸ்லாமியர்களுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என ஒரு தரப்பினர் அந்த மனுக்களை வெவ்வேறு மனுக்களாக தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் அனைத்து நீதிபதிகள் நிஷாபானு மற்றும் ஸ்ரீமதி அவர் முன்பாக கடந்த முறை விசாரணை கண்டது. அரசு ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கில் மத நிலையத்தை கருத்தில் கொண்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் இன்றானது இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பை வாசித்தனர். அப்போது நீதிபதி நிஷாபானும் திருப்பரங்குன்றம் மலை சம்பந்தமான அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்தார். இதற்கு மாறுபட்ட தீர்ப்பாக நீதிபதி ஸ்ரீமதி அளித்ததால் இந்த வழக்கை 3வது நீதிபதி விசாரணை செய்ய தலைமை நீதிபதி பரிந்துரை செய்து இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சையத் நிஜாமுதீன்.